ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் உமன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் மதுரை மாஸ்டர் கம்பெனியை பற்றி தான். அது எப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மதுரை மாஸ்டர் கம்பெனியில் கம்பெனி வீடியோக்கெல்லாம் நான் நிறையா போட்டிருக்கேன். நாங்கள் எப்படி ஜிகர்தண்டா தயார் பண்ணுறோம், ஐஸ்கிரீம் எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 2019 தான் நாங்கள் வந்தோம். அப்போ வந்தப்போ வந்து ஒரு வாரம் தான் அந்த வீட்டில், ஒரு வாரம் வந்து ஒரு வாரத்துலேயே கொரோனா வந்துருச்சு. ஸோ கொரோனா ஆரம்பத்தில் வந்தப்போ வந்து பிள்ளைகளும் வீட்டில் இருந்தாங்க. அப்போ வந்து எதுவுமே தெரியல. ஓகே, ஜாலியாக இருந்துச்சு. ஏதோ ஸ்கூலில் எந்த வேலையும் இல்லாமல் அப்படியே ஒரு 2 வாரம் அப்படியே இதாக இருந்துட்டோம். சாப்பிட, தூங்க இப்படிமா இருந்துச்சு. அப்புறம் இப்படியே போய்க்கிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு 3 மாசம் அப்படியே கடந்துருச்சு. கடக்கவுமே அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கையில இருந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காலியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு நம்ம ஏதாவது என் ஹஸ்பண்டுக்கு தான் அந்த ஐடியா ஃபர்ஸ்ட்டு தோணுச்சு. நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், கடை ஏதாவது போடலாம் அப்படின்னு. டக்குனு ஜிகர்தண்டாங்கிறது தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. வேற எதுவுமே எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. அந்த மாதிரி தான். அப்புறம் சரி ஜிகர்தண்டா போடலாம். அது எப்படி போடுறது அப்படின்ட்டு யூடியூப்லலாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம். அதில சரி எப்படி ஜிகர்தண்டா போடுறதுன்னு பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில பால் பண்ணை இருக்கு நம்மளுக்கு பக்கத்திலேயே. இப்பயும் நம்மளுக்கு அந்த பால் பண்ணையிலேருந்து தான் நம்மளுக்கு பால் வந்துகிட்டு இருக்கு ஜிகர்தண்டாவுக்கு. அங்க போய் ஃபர்ஸ்ட்டு 2 லிட்டர் பால் வாங்கி அதுதான் நாங்க ஃபர்ஸ்ட்டு ஜிகர்தண்டா போட்டு பழகுனோம் அதுல. அப்புறம் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி, ஆட் பண்ணி எப்படி பால் காய்ச்சணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்க இது பண்ணி, இது எவ்வளோ டைம்ல பால் காய்ச்சணும், எவ்வளோ அதில வந்து சர்பத்து கலப்பாங்க. அப்புறம் வந்து பாதாம் பிசின்லாம் போடுவாங்க. எவ்வளோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க கத்துக்கிட்டோம். அப்புறம் ஓகே சரி டேஸ்ட் நல்லா இருக்கு. நம்ம வந்து இத பெருசா நம்ம காய்ச்சி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா வீடு இருக்கு. அது கொஞ்சம் தூரம் போனோம். அங்க போய் தான் நாங்க ஃபர்ஸ்ட்டு பால் காய்ச்சி, ஜிகர்தண்டாக்கு பால் காய்ச்சி, ஆ ஜிகர்தண்டாலாம் தயார் பண்ணிட்டோம். அதுக்கான ஐஸ்கிரீம் எல்லாம் தயார் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சரி இத நம்ம சேல்ஸ் பண்ணணும்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஒரு அண்ணன கூப்பிட்டு பெட்டி இதெல்லாம் தயார் பண்ணி, அதில வந்து நம்ம ஜிகர்தண்டா இதெல்லாம் வச்சு அந்த அண்ணன்ட்ட நாங்க குடுத்துவிட்டோம். போய் சேல்ஸ் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு. ஆனா, அவர் போய் சேல்ஸ் பண்ணிட்டு வர்றப்ப அவ்வளவா அன்னைக்கு வியாபாரமே இல்ல. அப்புறம் தோணுச்சு, இல்ல இதெல்லாம் வந்து செட் ஆகாது. நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நம்ம மதுரை தெப்பக்குளத்தில எங்க ஊர் மதுரை தெப்பக்குளம் இருக்குல்ல, அது பக்கத்தில தான் எங்க வீடு. ஸோ அங்க வந்து தெப்பக்குளத்தில தான் நெறையா கடை இருக்குல்ல ஆல்ரெடி. அங்கேயே போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு தள்ளுவண்டி கடை ஃபர்ஸ்ட்டு கடைய நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த கடைய ரெடி பண்றதுக்காக கொஞ்சம் நாங்க கம்பெனி வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். அப்புறம் தான் அங்க போய் கடை ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்க அம்மா வீட்ல போய் தான் ச அது என்னது ஜிகர்தண்டா எல்லாமே எடுத்துட்டு வந்து, அங்க தான் நாங்க தயார் பண்ணுவோம். கொண்டு வந்து எங்க வீட்ல இங்க வச்சுக்குவோம். அப்புறம் இங்கேருந்து அங்க கொண்டு போய் வைக்கிறது. இப்படிமா ரொம்ப நெறைய வேலை இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைம்ல. அங்கருந்து வந்து போய் அது என் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அப்புறம் இப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா, அ இங்கேருந்து எங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போக முடியல. போய் அங்கருந்து ரொம்ப வேலையா இருந்துச்சா, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்ப, அ எங்க வீடு மொட்டை மாடி இந்த வீடு மொட்டை மாடி இருக்குல்ல, அதுலயே நம்ம கம்பெனி வச்சிடலாம்னு சொல்லிட்டு, அப்படியே சுத்தி தகரம் இது மாரி வச்சு அடைச்சு, அங்கேயே நாங்க கம்பெனி போட ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அங்க போட்டதுலேருந்துமே எங்களுக்கு வேலை ரொம்ப கம்மியா இருந்துருச்சு. பக்கத்திலேயே பால் பண்ணையும் இருக்கு. நம்மளுக்கு எத்தன லிட்டர் பால் வேணும்னாலும் அவங்க குடுத்துருவாங்க. இது இப்போ வந்து நம்ம கம்பெனி வந்து 2021ல ஆரம்பிச்சோம். இதோட 4 வருஷம் ஆகுது நம்ம கம்பெனி இது ஆரம்பிச்சு. நாங்க கடை போட்டிருக்கோம். போட்டிருக்கிற தெப்பக்குளத்தில கடை போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல நாங்க கடை போடும்போது யாருமே எங்க பக்கத்தில வந்து கடை இல்ல. எங்க கடை மட்டும் தான் இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஐயோ! நம்ம மட்டும் அதாவது வர்ற கஸ்டமர்கள்லாம் அந்த பக்கட்டே போயிருவாங்க. இந்த சைடு யாருமே அவ்வளவா வரமாட்டாங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கடை பக்கத்துல அவ்ளோ கடைகள் இருக்கு. நான் வந்து எங்க கடையோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ போய் பாருங்க. எங்க கடை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிகர்தண்டால வந்து இன்னும் நம்ம வந்து யூடியூப்ல பார்த்துட்டோம், செஞ்சுட்டோம் அப்படின்னு மட்டும் போதாது.
டேஸ்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம். டேஸ்ட் வந்து நம்ம குடுக்கணும். நம்ம பேர் சொல்ற மாரி இருக்கணும் அப்டின்ட்டு, அந்த அதில டேஸ்ட் கொண்டு வரதுக்கே நாங்க 2 வருஷம் கஷ்டப்பட்டோம். ஐஸ்கிரீம்லாம் வந்து மெல்ட் ஆயிரும். நாங்க தயார் பண்ற ஐஸ்கிரீம்லாம் ஒரு நேரம் மெல்ட் ஆயிரும். கூழு மாரி ஆயிரும். ஸோ அப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செஞ்சு, அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான விசிட்டிங் கார்ட அடிக்க ஆரம்பிச்சோம். எவ்வளவோ வேலைகள் அதுக்காக பார்க்க ஆரம்பிச்சோம். ஆர்டர்கள்லாம் பிடிக்க ஆரம்பிச்சோம். அ ஆர்டர் வந்து ஒரு 4, 5 ஆர்டர் நாங்க குடுத்துருக்கோம். அ அப்புறம் ஹோட்டல்களுக்குலாம் நாங்க சப்ளை பண்ணியிருக்கோம் நாங்க. இப்ப வந்து நம்ம ஜிகர்தண்டா கடையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா இது அ நெறைய ஜிகர்தண்டானா நம்ம கடையில ஜிகர்தண்டா மட்டும் இருக்காது. அதுதான் மெயின் வந்து ஜிகர்தண்டா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, மில்க் ஷேக்கு, ஃபலூடா இன்னும் நெறைய இதெல்லாம் நாங்க போபோ மில்க் ஷேக்கு இந்த மாரி நெறைய வெரைட்டிஸ் மில்க் ஷேக்லாம் நாங்க போட்டுட்ருக்கோம். ஸோ ஏ ஏன் இந்த கம்பெனி வந்து நாங்க இப்ப வந்து இந்த கம்பெனி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா, அந்த கொரோனா வந்துட்டு போன டைம் வந்துட்டு போச்சுல்ல. இதுக்கப்புறம் வேலையே இல்ல. அ யாருக்குமே வந்து வேலைகள் வந்து கொரோனாக்கு முன்னாடி இருந்த வேலைகள் வந்து அதுக்கப்புறம் இல்ல. ஸோ, அதனால தான் அப்பயே கொஞ்சம் யோசிச்சு, இது வந்து கொரோனா முடிஞ்சதுக்கப்புறமும் இப்படிதான் வேலை இல்லாம தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு யோசனையில கம்பெனி போட்டுட்டோம். ஸோ, இந்த கம்பெனி தான் இப்ப எங்கள வந்து கை குடுத்து காப்பாத்திக்கிட்டு இருக்கு. ஸோ, ஆல்ரெடி நான் வந்து 2 சேனல்ல வந்து நான் பேட்டி குடுத்துருக்கேன். நம்ம மதுரை மாஸ்டர்ஸ் வந்து. ஒண்ணு 7 நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல்ல வந்து எடுத்துட்டு போனாங்க. அடுத்து வாவ் தமிழா அப்படின்னு சொல்லி அதுலயும் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ, அதில வந்து நம்ம கம்பெனி எல்லாம் டீட்டெயில்ஸும் நான் வந்து அதில அந்த இதில நான் பேட்டியில நான் சொல்லியிருப்பேன். அது போக நம்ம கம்பெனியில என்னென்ன வேலை பார்க்குறோம்ன்றதையும் நம்ம சேனல்லயும் போட்டிருக்கேன். ஸோ, இன்னைக்கு நம்ம கம்பெனி எங்களுடைய தொழில் வளர்ச்சிய பத்தி சொல்லிட்டேன். ஸோ, அவ்வளோதான். அ என்னடா சின்னதா இருக்கே அப்டின்லாம் நினைக்காதீங்க. ஆனா, இதுக்காக நாங்க நெறைய கஷ்டப்பட்டுருக்கோம். அம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இங்கேருந்து எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணி போயி ஏதேதோ பாத்திரம்லாம் இதுக்கான தேவையான பாத்திரம், அடுப்பு எல்லாம் அலைஞ்சு அலைஞ்சு வாங்கி ரெடி பண்ணோம் நாங்க. ஸோ, அதனால அ ஏதோ ஒரு எங்கனால முடிஞ்ச ஒரு இத நாங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். பின்னாடி பசங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் அவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து பிசினஸ் கொஞ்சம் இதா தான் இருக்கு. இன்னும் வந்து என்னுடைய பசங்கலாம் கொஞ்சம் பெரியவங்களா ஆயிட்டாங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ, அவங்களுக்காக தான் இது அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக தான் இது ஆரம்பிச்சது. ஸோ, அவ்வளோதான். அ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.